بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كنتم على سفر ولم تجدوا كاتبا فرهان مقبوضة، فإن أمن بعضكم بعضا فليؤدي الذي اؤتمن أمانته وليتق الله ربه ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه والله بما تعملون عليم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவின் ஆயத்துகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் 282 இன்னும் 283வது ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாடத்துடைய தொடர் வரிசை அடிப்படையிலே 426வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அடமானமும் கடனும். அடமானமும் கடனும். ஒரு மனிதர் கடன் வாங்குகிறார், அதற்கு ஒப்பாக இணையாக ஏதாவது ஒரு பொருளை அடமானமாக கொடுக்கிறார். கடனுக்கு பகரமாக கடனை எழுதி கொள்வது, பத்திரத்தில் பதிவு செய்து கொள்வது, அவ்வாறு முடியாத தருணத்திலே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக கடனை வாங்கி கொள்ளலாம். அந்த பெறப்பட்ட பொருளை கடன் கொடுத்தவர் தன்னிடம் வைத்துக் கொள்வார். வைத்துக்கொண்டு இவர் எப்பொழுது கடனை திருப்பி கொடுக்கிறாரோ அந்த நேரத்திலே இவர் அந்த அடமான பொருளை திருப்பி ஒப்படைத்து விடுவார். இது அடமானத்துடைய ஒரு சட்டமாக இருக்கிறது. ரெஹன் ரெஹன் என்பதாக சொல்வார்கள். ரஹன் அதாவது அடமானம். பொதுவாக அடமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் அதில் இருக்கணும். ஒன்று ஈஜாபுன் வ கபூலுன். இவர் கொடுக்கணும், அவர் வாங்கி கொள்ளணும். அவங்கள்ட்ட அடமானமாக ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்றது, அவர் அதை பெற்றுக்கொள்றது. அதற்கு பகரமாக இவர் என்ன செய்வார்? காசு கொடுப்பார். இன்றைய நடைமுறையிலையும் அது இருக்கிறது. உதாரணமாக, கொடுக்கப்பட்ட பொருளை விட குறைவான காசை கொடுப்பார். ஒரு 1,00,000 ரூபாய் அவர் கேட்கிறாருன்னு சொன்னா அதை விட கூடின தொகை கொண்ட ஒரு பொருளை தான் அடமானமாக வைப்பது இந்த நடைமுறையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அடமானத்துடைய ஒரு முக்கிய நிபந்தனை என்ன? வலா எல்சமு இல்லா பில் கவ்லி பி இத்னி ராஹினி. ராஹினுடைய அனுமதியை கொண்டு அந்த பொருளை கைப்பற்றி கொள்ள வேண்டும். அடமான வைக்கக்கூடியவருடைய அனுமதியின் மூலமா அந்த பொருளை என்ன செய்யணும்? இவர் கைப்பற்றி கொள்ள வேண்டும். அந்த பொருளை வைக்கக்கூடிய இடம் 1-2 பேரும் பொருந்திக்கிட்டாங்கன்னு சொன்னா அது யார்கிட்ட இருக்கலாம்? 2 பேர்கிட்ட, அதாவது இவர் ராஹின்ட இருக்கலாம். இல்லை அதுல கொஞ்சம் குளறுபடி இருக்குது, தங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா ஹாக்கிம் என்ன செய்வார்? யாராவது ஒரு நீதமானவர்கிட்ட அதை கொடுத்து வச்சு கொள்வார். சரி, இப்போ பொருள், எந்த பொருள் அடமானமாக வைக்கப்படுகிறதோ அதற்குரிய நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா ஐயக்கூன ஐனன் யஜூசு பைஉஹா. அது ஒரு பொருளாக இருக்கணும். அதை கொண்டு அதை வியாபாரம் செய்வது ஜாயிஸாக இருக்க வேண்டும். ஏன்னு சொல்லி இவர் ஒப்படைக்கிறதே எதற்குன்னா அவர் கொடுக்கிற பணத்திற்கு பகரமாகத்தான். நாளை இவர் பணத்தை கொடுப்பதை அல்லது பணம் கொடுக்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்திட்டாரு அல்லது பணத்தை கொடுக்கல, தட்டி கழிக்கிறார் என்றால் அந்த நிலையிலே இவர் அந்த பொருளை விற்று அதன் மூலம் அந்த பணத்தை எடுத்துக்கொள்வார். அதற்காகத்தான். அப்ப அந்த பொருள் ஒரு ஐன், விற்பதற்கு ஜாயிஸான பொருளாக இருக்க வேண்டும். சரி, இப்போ அந்த அடமானத்துடைய பயன் என்ன? ரஹன், ராஹின் என்றால் அடமானம் வைக்கக்கூடியவர். மர்ஹூன் என்றால் அடமானம் வைக்கப்பட்ட பொருள். முர்த்தகன் என்பதாக கூட சொல்வார்கள். முர்த்தஹின் என்றால் அடமானத்தை பெற்றவர். யாரிடம் அடமானம் ஒப்படைக்கப்படுகிறதோ அந்த அடமானத்தை பெற்றவருக்கு முர்த்தஹின் என்பதாக சொல்லப்படும். சரி, இந்த ரஹனுடைய பயன் என்ன? இப்படி ஒரு அடமான பொருளை வைக்கிறதுடைய பயன் என்ன என்றால் பைஉல் ஐனி இன்தல் ஹாஜத்தி இலா வஃபாயில் ஹக்கி. கடன் கொடுத்தவர் அந்த பொருள் என்ன செய்வார்? இவர் கடன் கொடுக்க முடியல, கடனை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தேவையான நேரத்தில் அந்த பொருளை என்ன செய்வார்? விற்று
அதற்குரிய தனக்கு சேர வேண்டிய தொகையை எடுத்துக்கொள்வார். இப்ப இந்த இடத்துல அடமானம் வைத்தவர் என்ன செய்யறாரு? இல்ல விற்கக்கூடாது என்பதாக வாதம் செய்கிறார் அல்லது பிடிவாதம் பிடித்து கொண்டு நின்றால், ஹாக்கிம் இதில் தலையிட்டு ஒன்று காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிட்டு போ, இல்லைன்னா வியாபாரம் செஞ்சு அதை வித்து என்ன செய்வாங்க, கடனை அடைச்சிட்டு தான் மீதியை தருவாங்க என்பதாக சொல்லிவிடுவார். அவர் இல்லை நான் பிடிவாதமா அதிலே தான் இருக்காருன்னு சொன்னா ஹாக்கிம் அந்த பொருளை வித்து நிறைவேற்ற வேண்டியது நிறைவேற்றி விடுவார். இது அடமானம் சம்பந்தமான சின்ன ஒரு சில விஷயங்கள், குறிப்புகள் உம்தத்து சாலிக் உம்தத்து நாசிக்ல இருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அதனாலதான் அடமானமும் கடனும் என்ற தலைப்பை நாம் இங்கு கொடுத்திருக்கிறோம். இங்க குரான்ல வரக்கூடிய ஆயத்துடைய சுருக்கம் என்னவென்றால், சென்ற பாடத்துல கடன் கொடுத்தால், ஒரு தவணையின் அடிப்படையில் கடன் கொடுக்கப்பட்டால் அதை எழுதி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு ஒரு காத்திப் எழுதக்கூடியவர் தேவைப்படுவார். இவர்கள் பிரயாணத்துல இருக்கிற நேரத்துல கடன் தேவைப்படுது, ஆனா எழுதுறதுக்கு யாரும் கிடைக்கவில்லை என்றால், அந்த நேரத்துல கடன் தொகையை கொடுத்துட்டு அடமானமா ஒரு பொருளை கொடுத்துட்டு கடன் தொகையை வாங்கி கொள்வாங்க. அடமானத்தை ஒப்படைச்சிட்டு கடனை வாங்கி கொள்வாங்க. இது பயணத்துல மட்டும் உரிய சட்டம் அல்ல. இதனை ஊர்களையும் சாதாரண நேரங்கள்லையும் இது போன்ற அடமானம் வைத்துக்கொண்டு பொருளை வாங்கி செல்லலாம். பொருளை என்ன செய்யலாம், தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஆனால் அடமானம் வைக்கப்பட்ட பொருள் அவர் பயன்படுத்தலாமா என்றால், அது அதில் சேதம் ஏற்படும், அதில் நஷ்டம். உதாரணமாக ஆடை இருக்குது, இது போன்ற பொருளை பயன்படுத்தினா அதில் குறைவு ஏற்பட்டுரும், நஷ்டம் ஏற்பட்டுரும். அப்படிப்பட்ட பொருளை பயன்படுத்தக்கூடாது. நஷ்டம் ஏற்படாத பொருளாக இருக்கின்றது என்றால் தாராளமாக பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. உதாரணமாக வீடு அல்லது ஒரு வாகனம், இதை பயன்படுத்துறதுனால எந்தவித நஷ்டமும் குறைவும் ஏற்படாது, அதனுடைய விலையிலும் சரி மற்ற விஷயங்களிலும் குறைவு ஏற்படாது என்றால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த இடத்துல ஆயத்துடைய அர்த்தத்தை தர்ஜுமாவை பார்ப்போம் வாருங்கள். இன் குன்தும் அலா சஃபரின், நீங்கள் பிரயாணத்திலே ஆகியிருந்தால், வலம் தஜிது காத்திபன், எழுதக்கூடிய எழுத்தாளர் யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபரிஹானும் மக்பூலா, கடன் பத்திரத்திற்கு பதிலாக அடமானம், கைப்பற்றப்பட்ட அடமான பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடமானமாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபைன் அமீன பாலுக்கும் பாலா, உங்களில் சிலரின் மீது நம்பிக்கை வைத்தால், ஃபல்யுஅத்தில்லதி, சரியான முறையில் நிறைவேற்றட்டும், அல்லதி உத்துமின அமானதஹு, உத்துமின, யார் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டு அடமானம் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் தன்னுடைய அமானிதத்தை பொறுப்பான முறையில் ஒப்படைத்து விடட்டும், நிறைவேற்றி விடட்டும். வல் யத்தகில்லாஹ ரப்பஹு, அல்லாஹுவை, அவருடைய ரப்பான அல்லாஹுவை இந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ளட்டும். வலா தக்துமு ஷஹாதத, சாட்சிகளை ஒருபோதும் மறைக்க வேண்டாம். வமை யக்துமுஹா, அவ்வாறு யார் மறைக்கின்றானோ, ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்புஹு, அவன் அவனுடைய உள்ளத்தால் பாவம் செய்தவனாக ஆகிவிடுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இந்த ஆயத்துடைய தர்ஜுமா இதுதான். இந்த சுருக்கம் மேலே சொல்லப்பட்டது. வாருங்கள் தப்சீருக்கு சொல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்கிக் கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இல்லா அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன் துதீரூனஹா பைனகும். மேலே கடன் பெறும் பொழுது எழுதுவது சம்பந்தமாக பேசப்பட்டது. அவ்வாறு எழுதுவது எவ்வளவு ஒரு சிறந்த விஷயம் என்பதும் சொல்லப்பட்டது. இல்லா ஆகியிருந்தாலே தவிர, அன் தகூன திஜாரத்தன் ஹாதிரத்தன், அது உடனடியான வியாபாரமாக ஆகியிருந்தாலே தவிர, பிரசன்ட் பிசினஸ், கொடுக்கல் வாங்கல் உடனடியாக நடைபெறுகிறது, அப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலே தவிர, துதீருனஹா பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய உடனடியாக வியாபாரமாக இருந்தாலே தவிர. அப்படின்னா என்ன? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எழுத தேவையில்லை. அதாவது இல்லா இதா கானல் பைஉ, வியாபாரம் ஆகியிருந்தாலே தவிர, ஹாதிரன், பிரசண்டாக உடனடியாக நடைபெறுகிறது, எதம்பி எதின், கைக்கு கை, இவர் பொருளை கொடுக்கிறார், அவர் காசை கொடுக்கிறார், இப்படி கைக்கு கை உடனுக்கு உடனாக நடைபெறுகிறது. வஸ்தமனு மக்பூலன், இவர் கொடுக்கக்கூடிய பொருளுக்கு உரிய விலையும் திரும்ப கைப்பற்றப்படுகிறது.
ஒரு பொருளை கொடுக்கிறாரு, வஸ்தமனு மக்பூல், அதற்குரிய விலையும் கைப்பற்றப்படக்கூடிய நிலையிலே அந்த வியாபாரம் இருக்குமே என்றால், ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அல்லா தக்துபூஹா, உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது, அல்லா தக்துபூஹா, அதை எழுதாமல் இருப்பதனால், அதை எழுதாமல் இருப்பதனால் எந்தவித குற்றமும் ஏற்படாது. அதாவது ஃபலா பஅஸ பிஅதமி கிதாபத்திஹா, அதை எழுதாமல் இருப்பதனால், அதம்னா இல்லாமை, எழுதல் எழுதல் என்பது இல்லாமை, அதை எழுதாமல் இருப்பதனால் எந்தவித குற்றமும் கிடையாது. இன்திஃபாயில் மஹதூரி, மஹதூர்னா எச்சரிக்கப்பட்டது, பயப்படப்பட்டது, அங்கு இல்லாமல் இருப்பதனால். பயப்படப்பட்ட விஷயம் என்ன? இவர் கடன் கொடுக்கிறார், எழுதாமல் இருக்கப்படுகிறது, எழுதல, எதுவுமே எழுதி கொள்ளவில்லை என்றால் நாளை அவர் மறுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தரவே இல்லை என்று ஏமாற்றலாம். இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியிலே வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுதான் இங்கு நாம் அஞ்சக்கூடிய விஷயம். அவர் ஏமாற்றப்பட்டு விடுவார், காசு அவரிடமிருந்து அநியாயமாக பறிக்கப்பட்டு போய்விடும், அதற்குரிய பகரம் அவருக்கு கிடைக்காமல் போய்விடும். இதுவெல்லாம் நாம் பயந்த விஷயம். அல் மஹதூர்னா பயப்படப்பட்ட விஷயம். அப்ப அந்த பயப்படப்பட்ட அந்த விஷயம் இதில் இல்லாமல் இருப்பதனால், இவர் பொருளை கொடுக்கிறாரு, அவர் காசு வாங்கிறாரு, இவங்களுக்கு மத்தியில் வியாபாரம் முடிஞ்சு போச்சு, அவர் கொடுத்த பொருளுக்கு காசு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல ஏமாற்றுவதற்குரிய எந்த விஷயமும் கிடையாது, பயப்படுற விஷயம் எதுவுமே இல்லை. அப்படி இன்திஃபாயில் மஹதூர், இந்த பயப்படப்பட்ட விஷயம் இல்லாமல் இருப்பதனால் இந்த விஷயத்தை, இந்த கடனை எழுதாமல் இருப்பதை கொண்டு எந்த விதமான, இந்த விஷயத்தை, வியாபாரத்தை எழுதாமல் இருப்பதை கொண்டு எந்த குற்றமும் கிடையாது. அஷ்ஹிது இதா தபாயத்தும், நீங்கள் வியாபாரம் செய்தாலும் ஒரு சாட்சிகளை, வாஷிதுன சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது அஷ்ஹிது அலா ஹக்கிக்கும் முத்லக்கன், உங்களுடைய அந்த ஹக்கின் மீது, உங்களுடைய அந்த உரிமையின் மீது சாட்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முத்தலக்கன், பொதுவாகவே, வியாபாரத்துல பொதுவாகவே சாட்சியை ஏற்படுத்தி கொள்றது. சவா அன் கானல் பைஉ நாஜிசன், நாஜிசன் என்றால் வியாபாரம் உடனுக்குடியாக நடந்தாலும் சரி. சவான் கானல் பைஉ நாஜிசன், வியாபாரம் உடனுக்குடியா நடக்குது. இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல நம்ம சொல்ற மாதிரி காசு கொடுக்குறோம், அவங்க அதுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, பில்லு போட்டு தர்றாங்க. சரி, இந்த பில்லு எல்லாம் என்னது, நமக்கு ஒரு சாட்சி போலதான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பில்லுடைய அந்த விஷயங்கள், இவ்வளோ இந்த பொருள் வாங்கியிருக்காரு, இவ்வளோ ரேட்டு காசு கொடுத்துருக்காருன்னு சொல்லி சில நேரம் அவங்க கடையினுடைய சீல் அடிச்சு தருவாங்க. இதுவும் வந்து ஒரு சாட்சியை போட்டுதான் இருக்கும். அப்போ காணல் பைஉ நாஜிசன், உடனுக்குடன் நடைபெறக்கூடிய வியாபாரம் ஆகியிருந்தாலும், அவு பித்தைனி, அல்லது கடனை கொண்டு ஆகியிருந்தாலும் சரி. உடனடியாக கொடுக்கல் வாங்கல் நடைபெறல, கொடுக்கிறாரு, கடனை என்ன செய்யறாரு, அதுக்கு பிறகு நான் தரேன் என்று சொல்றாரு. இப்படிப்பட்ட வியாபாரமாக ஆகியிருந்தாலும் சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அன்னஹு அபஅது அனின் நிசாஇ வல் இக்திலாஃபி, ஏனென்றால் இவ்வாறு சாட்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகிறது மிக தூரமானதாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை தூரமாக்கிறோம், எதை விட்டு? அனின் நிசாஇ, சண்டை ஏற்படுவதை விட்டும், ஒல் இக்திலாஃபி, கருத்து வேறுபாடுகள், கருத்து மாற்றங்கள் ஏற்படுவதை விட்டும், அவங்களுக்கு மத்தியில குழப்பங்கள் ஏற்படுவதை விட்டும் அது தூரமாக்கிவிடும். வலா யுதார்ர காத்திபுன் வலா ஷஹீதுன், எழுத்தாளரும் நோவினை செய்யப்படக்கூடாது, வலா ஷஹீதுன், சாட்சியாளரும் துன்புறுத்தப்படக்கூடாது. அதாவது லா யதுர்ரு சாஹிபுல் ஹக்கி அல் குத்தாப வ ஷுஹூத, ஹக்குடையவர், சாஹிபுல் ஹக் என்றால் கடன் கொடுத்தவர், ஹக்குக்கு சொந்தக்காரர், அவர் துன்புறுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. குத்தாப், எழுதக்கூடியவரை முன்பின் எழுதுங்க என்பதாக சொல்லியோ, அல்லது அழித்து விடுங்கள் என்பதாக சொல்லியோ, ஷுஹூத, அல்லது சாட்சிகளையும் எந்த விதத்திலேயுமே நோவினை கொடுக்கக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. வயின் தஃஅலு, அவ்வாறு நீங்கள் செய்தால், இடையூறு நீங்கள் செய்தால், ஃபஇன்னஹு ஃபுசூக்கும் பிக்கும், அது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பாவமாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடும். அதாவது இன் ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்கள் என்றால், மா நுஹீத்தும் அன்ஹு, எதை விட்டும் நீங்கள் தடுக்கப்பட்டீர்களோ அந்த செயலை நீங்கள் செய்துவிட்டால், ஃபகது ஃபஸக்தும், நீங்கள் பாவியாகிவிட்டீர்கள், பாவம் செய்துவிட்டீர்கள், பி ஹுரூஜிக்கும், வெளியாவதன் மூலமாக, அன் தாஅத்தில்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் நீங்கள் வெளியாவதன் மூலமாக நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள். வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள்.
அல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், கற்றுக் கொடுப்பான். ஐ ஹாஃபுல்லாஹ, அல்லாஹுவை பயப்படுங்கள். வராகிபூஹு, இன்னும் அவனை ஒரு கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை நீங்கள் நோக்கிக் கொள்ளுங்கள். யம்னஹுகுமுல் இல்மன் நாஃபிஅ, பயன் தரக்கூடிய கல்வியை உங்களுக்கு அல்லாஹ் வாரி வழங்குவான். அல்லதி, எப்படிப்பட்ட கல்வி? பிஹி சஆதத்து தாரைன், அந்த கல்வியின் மூலமாக ஈருலக நற்பாக்கியங்களையும் நீங்கள் முழுமையாக அடைய முடியுமே. அப்படிப்பட்ட பயனுள்ள கல்வியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது ஆலிமும் பில் மசாலிஹி, எல்லாவித நலவுகளையும் அறியக்கூடியவன். வல் அவாகிபி, எல்லாவித முடிவுகளையும் அறிந்தவனாக இருக்கிறான். ஃபலா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன் மினல் அஷ்யா, ஃபலா யுஹ்ஃபா அலைஹி ஷைஉன் மினல் அஷ்யா, வஸ்துக்களிலிருந்து எந்த வஸ்துவும் அவன் மீது மறைக்கப்பட முடியாது. அல்லது ஃபலா யஹ்ஃபா அலைஹி ஷைஉன் மினல் அஷ்யா, வஸ்துக்களிலிருந்து எதுவுமே அவனை விட்டு மறையாது. எது எல்லாமே அவனுக்கு தெளிவாக வெட்ட வெளிச்சமாக இருக்குமே வெளிய எதுவுமே அவனை விட்டு, அவனுடைய சிந்தனை விட்டு, அவனுடைய பார்வை விட்டு மறையாது. இன் குன்தும் அலா சஃபரின், இதுவரைக்கும் கடனுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காமிச்சான். கடன்ல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், அந்த ஒழுக்க முறைகளையும், அதனுடைய தர்த்தீப் சட்டங்களையும் தெளிவான முறையிலே எடுத்து கூறினான். அதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். அந்த விஷயத்துல நீங்க அல்லாவை பார்த்து கொள்ளுங்கள், அவனை பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற எச்சரிக்கையோடு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க சரியாக செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான், எல்லா விதமான ஞானங்களையும் உங்களுக்கு வழங்குவான். அதே போல அல்லாஹு தாலா உங்களுக்கு உயர்ந்த பாக்கியங்களையும் தருவான் என்று சொல்லி முடிச்சிட்டு அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்கிறான். இன் குன்தும் அலா சஃபரின், நீங்கள் பயணத்தில் ஆகியிருந்தால், வலம் தஜிது காத்திபன், எழுத்தாளரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஃபரிஹானும் மக்பூலா, கைப்பற்றப்படக்கூடிய அந்த அடமான பொருளை, அடமானத்தை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள். நமக்கு கைப்பற்றப்பட்ட அமானிதங்கள், அடமானங்கள்னா என்ன? நீங்கள் அடமானமாக, இந்த பத்திரத்திற்கு பதிலாக அடமானமாக நீங்கள் ஏதாவது பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இன் குன்தும் முசாஃபிரீன், நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் கடன் கொடுக்கிறீர்கள், இலா அஜலிம் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட தவணையின் பேரில் நீங்கள் ஒரு கடன் கொடுக்கிறீர்கள். ததாயன் கடன் கொடுத்தீர்கள் என்றால், வலம் தஜிது, நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மை யக்துபுலக்கும், உங்களுக்காக எழுதக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. பல் யகுன் பதிலல் கிதாபதி, அந்த நிலையில என்ன செய்யணும்? கிதாபத்திற்கு பதிலாக, எழுதுவதற்கு பகரமாக, ரிஹானும் மக்பூலா, கைப்பற்றப்படக்கூடிய அடமானங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ரிஹானும் மக்பூலா, கைப்பற்றப்படக்கூடிய அடமானங்கள். சாஹிபுல் ஹக்கி, அப்போ யார் கடன் கொடுத்தவனாக இருக்கிறானோ, யக்பிலுஹானா, அதை கைப்பற்றுவான். சாஹிபுல் ஹக்கி, கடன் கொடுத்தவன். கடன் கொடுத்தவன் தான் இந்த இடத்துல சாஹிபுல் ஹக்குனா ஹக்குக்கு சொந்தக்காரன். அவன் தான், அவனுடைய பணம் தான் அந்த பக்கம் வெளியில போயிருக்குது. அப்ப அதனால அவனுடைய உரிமை அதுல இருக்குது. அந்த பணத்தை பெறுவது என்பது அவனுடைய உரிமையாக இருக்கிறது. அந்த பணத்துக்கு சொந்தக்காரன், அந்த ஹக்குடையவன் அடமான பொருளை கைப்பற்றி கொள்ளட்டும். வசீகத்தன் லி தைனிஹி, அவனுடைய கடனுக்கு ஒரு உறுதி பத்திரமாக. இன் அமீன பாலுக்கும் பாலன், உங்களில் சிலர் சிலரை நம்பினால், வல்யு அத்தில்லதி, நிறைவேற்றிவிடட்டும், அல்லதி உத்துமின, நம்பிக்கை வைக்கப்பட்டவர், அமானத்தகு, அவருடைய அமானிதத்தை. வல் எத்தகில்லாஹ ரப்பஹு, அவருடைய ரப்பை, அதாவது அல்லாவான அவருடைய ரப்பை இந்த இடத்தில் அஞ்சு கொள்ளட்டும். அதாவது ஃபயின் அமின தாயினு, கடன் கொடுக்கக்கூடியவர் நம்பினால், அல் மதீன, நம் கடன் பெறக்கூடியவரை, கடன் கொடுப்பவர் முழுமையாக நம்பினால், ஃபஸ்தக்னா அனி ரஹனி, ரஹனை விட்டும், அடமான பொருளை பெறுவதை விட்டும் இவர் தேவையற்றவராக ஆகிவிட்டார், வேண்டாம் என்று சொல்லிட்டார். திக்கத்தன், உறுதி கொண்டவராக, பி அமானத்தி சாஹிபிஹி, அவருடைய நண்பரான கடனாளியினுடைய அமானித தன்மையின் மீது உறுதி கொண்டவராக, நம்பிக்கை வைத்தவராக, அடமானத்தை விட்டும் தேவையற்றவராக ஆகிவிட்டால்,
ஃபல் எதுஃபா கொடுத்து விடட்டும், தாக்கல் முத்தமன் நம்பிக்கை வைக்கப்பட்டவர், அத்தைன கடனை ஒப்படைத்து விடட்டும். இவர் அவர் மேல கொண்ட நம்பிக்கையினால எந்தவித பொருளையும் வாங்காமல், எந்தவித அடமான பொருளையும் பெறாமல் கடனாக காசை கொடுக்கிறாரு, அவர் மேல வச்ச நம்பிக்கையின் அடிப்படையில. அவ்வாறு நம்பிக்கையின் அடிப்படையில கொடுத்துட்டாருன்னு சொன்னா பல் எதுஃபா தாக்கல் மூத்தமன் நம்பிக்கை வைக்கப்பட்டவர். அப்போ இந்த கடனாளி அவர் மீது நம்பிதான் என்ன செய்யறாரு, கடன் கொடுப்பவர் கொடுக்கிறாரு, கடன் கொடுக்கிறவரு பணத்தை கொடுக்கிறாரு. அப்போ நம்பிக்கை வைக்கப்பட்டவர் அவருடைய கடனை சரியான முறையில் நிறைவேற்றி விடட்டும். அல்லதி அலைஹி அவர் மீது எந்த கடன் சுமை இருக்கிறதோ, நிறைவேற்ற வேண்டிய எந்த கடன் பொறுப்பு இருக்கிறதோ அந்த கடனை நம்பிக்கை வைக்கப்பட்டவர் அழகான முறையில் நிறைவேற்றி விடட்டும். அப்போ கடனாளிக்கு கடன் கொடுத்தவருக்கு கடனாளி அழகான முறையில கடனை திருப்பி கொடுத்தர், எந்தவித அநியாயம் பண்ணக்கூடாது. ஒல் எத்தக்கில்லாக இன்னும் அவர் அஞ்சு கொள்ளட்டும் அல்லாவை, பிரியாயத்தி ஹுக்கூக்கில் அமானத்தி அமானத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல, அமானத்துடைய ஹக்கை கவனிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் அல்லாஹு அஞ்சு கொள்ளட்டும், அல்லாவை அஞ்சு கொள்ளட்டும். இதே நேரத்துல இன்னொரு விஷயம் இங்க சொல்லப்படுது, அமானிதம் வைக்கக்கூடியவர் விலை உயர்ந்த பொருள் அமானிதம் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார் என்றாலும், அந்த அமானிதம் வைக்கப்பட்ட அந்த மனிதர், அதாவது கடன் கொடுத்தவர் கடனாளி கடனை திரும்பி கொடுத்த உடனே அந்த விலை உயர்ந்த பொருளை பொறுப்பான முறையில அந்த அமானியத்தை நிறைவேற்றி விடட்டும் என்பதாகவும் இன்னொரு கருத்து இங்கு சொல்லப்படுது. வலா தக்துமு ஷஹாதத்தை நீங்கள் சாட்சியை மறைத்து விட வேண்டாம். வலா வமை யக்துமுஹா எவர் அவ்வாறு சாட்சியை மறைக்கின்றாரோ ஃபைன்னஹு ஆசிமுன் கல்புஹு நிச்சயமாக அவர் உள்ளத்தால் பாவம் செய்தவராக ஆகிவிட்டார், அவருடைய உள்ளம் நிச்சயமாக பாவத்திற்குள்ளானதாக ஆகிவிடுகிறது. ஐ அல் கல்பு பிஸ்ஸிக்ரி லிஅன்னஹு சுல்தானுல் அலாய். அதாவது இதா துஈத்தும் இலா அதாயி ஷஹாதத்தின் சாட்சியை நிறைவேற்றுவதன் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபலா தக்துமுஹா அதை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். ஃபஇன்ன கித்மானஹா இஸ்முன் கபீருன் அந்த சாட்சியை மறைப்பதாக இருக்கிறதே இஸ்முன் கபீருன் பெரிய பாவமாக இருக்கிறது. சாட்சியை மறைத்தல் பெரும் பாவமாக இருக்கிறது. யஜ்அலுல் கல்ப ஆசிமன் வசாஹிபஹு ஃபாஜிரன் உள்ளத்தை பாவம் செய்யக்கூடியதாக ஆக்குவதும், வசாஹிபஹு அந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரரை ஃபாஜிரன் கெட்டவனாக ஆக்குவதும், வஹுஸ்ஸல் கல்பு பிஸ்ஸிக்ரி இந்த இடத்திலே கல்ப் என்பது உள்ளம் என்ற வார்த்தை சொல்வதை கொண்டு குறிப்பாக்கப்பட்டது. லிஅன்னஹு ஏனென்றால் கல்பு உள்ளம் இருக்கிறதே சுல்தானுல் ஆலாயி உறுப்புகளின் தலைவராக உறுப்புகளின் அரசனாக இருப்பதனால் இந்த இடத்துல அல் கல்ப் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். அதாவது அந்த கல்ப் என்ற வார்த்தை குறிப்பாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதா சலுஹ சலுஹல் ஜஸது குல்லுஹு அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் அவருடைய உடல் முழுவதும் சரியாகிவிடும். இதா ஃபசத ஃபசதல் ஜஸது குல்லுஹு அவருடைய உள்ளம் கெட்டுவிட்டால் உள்ளம் சீர்கெட்டு விட்டால் அவருடைய உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும். வல்லாஹு பிமா தஅமலூன அலீம் அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதாவது லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் அவனை விட்டும் எதுவும் மறையாது. லா யக்ஃபா அலைஹி அவன் மீது எதுவுமே மறைந்து விடாது. மின் அமாலின் அமல்களிலிருந்தும் வஅஃஆலில் இபாதி அடியார்களுடைய செயல்பாடுகளிலிருந்தும் அவனுடைய அமல்களிலிருந்தும் எந்த வஸ்துவும் அல்லாஹ்வின் விட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அல்லாஹுடைய பார்வை விட்டு ஒருபோதும் மறைந்து விடாது. இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா அடமானத்துடைய விஷயத்தையும் கடன் வாங்கக்கூடியவர் அடமானம் வைக்கிறது சம்பந்தமாக இங்கு பேசப்பட்டது. அதுல சில விளக்கங்கள் தெளிவான முறையில் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டது. இப்போ பிரயாணத்தில் இருக்கும் பொழுதோ எழுத்தாளரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடமானத்தின் அடிப்படையில கடனை வாங்கி கொள்ளலாம். அந்த சில நேரங்கள்ல அடமானத்தை பெற்றுக்கொள்ளாமல் கூட அவர் கடன் கொடுத்தார் என்றால், அதாவது சரி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை நடிப்பில் கொடுத்தாலும் இவர் திருப்பி கடனை சரியான முறையில ஒப்படைக்கட்டும் என்பதாகவும் சொல்லிவிட்டு, சாட்சிகளுக்கும் அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான். சரியான முறையில சாட்சி சொல்லணும், எந்த விதத்திலையும் மறைக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டு, அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அவனை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள், அவனுடைய சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அது இபாதத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பவியல் விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது கொடுக்கல் வாங்கல் கடன் வியாபாரம் இது சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி,
நீதி நியாயம் என்பதை நேரில் வைத்துக்கொண்டு அல்லாஹுவை பயந்து ஒவ்வொன்றும் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதன் மூலம் இம்மை மறுமையினுடைய நல்ல பெரிய பாக்கியங்களை அடைவதற்கு அழகானதொரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த சிறந்த பாக்கியங்களை நமக்கு தந்து அவனுக்கு வழிபடக்கூடிய நல்ல மக்களாக, சாலிகான அடியார்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.